ஓகே ஒன்ஸ் அகைன் வெல்கம். ஸோ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துட்டு இருக்கிறோம், அதுலயும் பவர்ஸ் அண்ட் ரூட்ஸ் அந்த டாபிக். ஸோ பேசிக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்டா ஒரு எக்ஸசைஸ் கிளாஸ் பார்த்துருக்கோம், இது அதோட கண்டினியூஷன். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் தான் பார்க்குறோம். நம்ம உள்ள போலாம். ஓகேங்க, ஒரு சில சம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம் கண்டினியூஸா. ஓகே, லாஸ்டா போட்டதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் அந்த டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்றேன். சரியா? அப்படி இல்லைன்னா நம்ம மேக்ஸ் குரூப்போட லிங்க் கீழே இருக்கும். ஸோ அந்த லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு கூட மேக்ஸ் கமெண்ட் போடுங்க டெலிகிராம் சேனல்ல. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்க, நம்ம உள்ள போகலாம். ஸோ லாஸ்டா எங்க விட்டோம்? எங்க விட்டேன்னு தெரியல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், root of 3 அப்படி போயினே இருக்கு. சோ இதோட வேல்யூ என்ன? சரிங்களா? இதோட மதிப்பை காண்க. இஸ் ஈக்குவல் டு, இதோட மதிப்பை காண்க. ஆப்ஷன் வேணா சொல்றேன். √3, B3, C வந்து பாத்தீங்கன்னா 2√3 and D வந்து பாத்தீங்கன்னா 3√3. சோ லிசன், இங்க பிளஸ் சிம்பிள் எதுவுமே கிடையாது. இங்க பிளஸ் சிம்பிள் எதுவுமே கிடையாது. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணிருந்தோம். கமெண்ட் போடுங்க உங்களுக்கு வந்த ஆன்சர்ஸ் என்ன தெரியுறீங்களா, ஏதாவது போடுங்க. ருஷிமிகா குட். தெரியல சார், குட். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம கத்துக்கலாம். லிசன், சிம்பிள் டேர்ம்ல இருந்து இத பார்த்தோன்னே பி குட். சோ லிசன், இப்ப √3 இருக்கு இல்லையா, என்ன பண்றீங்கன்னா √3 into √3 என்னங்க வரும்? √3 ஸ்கொயரா? சோ ஸ்கொயருக்கு இது கேன்சல் ஆகுமா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? சோ அந்த கான்செப்ட்ல இருந்து போடக்கூடாது, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த கான்செப்ட் மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுட்டு டைரக்டா என்ன பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3ன்னு சொல்லி போட்டுருங்க. நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? √3 into √3 ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு 3 போட்டுக்கோங்க. நான் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். எரேசர் ஒரு நிமிஷம் வந்துருச்சு. என்ன சேஞ்ச் பண்ணிருக்கேன்னா இது எனக்கு தொல்லை கொடுக்குது. ஓகே, சோ லிசன், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம்? x equal to √3 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தோம். சோ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ண சொன்னா நம்ம ஒரு இது ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணோம். இப்போ ஸ்கொயர் பண்ணுங்க ரெண்டு பக்கமே. என்ன வரும்? இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர், இந்த பக்கம் ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகுமா? சோ அப்போ ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்னங்க இருக்கும்? 3 √3 அப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா x equal to √3 அப்போ இதோட மதிப்பை மட்டும் நான் என்ன பண்றேன்னா x ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? சோ நான் இங்க எழுதுறேன் பாருங்க, x² equal to 3 இருக்கு. நெக்ஸ்ட் இதோட மதிப்பு எல்லாமே சேர்ந்தா என்ன வரும்? x. சோ x இந்த வேல்யூ. சரியா? சோ இத வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்? ஸ்கொயருக்கும் எக்ஸுக்கும் கேன்சல் பண்ணலாமா? சோ x equal to 3. சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா as usual ப்ரொசீஜர்ல சால்வ் பண்றது. சோ இதை நீங்கள் பாத்துக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா? சோ சிம்பிள், நீங்க வந்து இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் எந்த சிம்பிளுமே கிடையாதுங்க. இன்ஃபினிட்டி இருக்கணும். சப்போஸ் இங்க இன்ஃபினிட்டி இல்லைன்னா இதுக்கு வேல்யூ வரும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டாட் போட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுக்கல அப்படின்னா இதுக்கு மதிப்பு வரும், பவர்ல அப்படியே வேல்யூ வரும். சரியா? சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுதா? ரூட் இருக்கணும், இங்க பிளஸ் மைனஸ் எதுவுமே இல்ல, அப் டு இன்ஃபினிட்டி. இதுக்கு இந்த சம். சரி, அடுத்த சம் போலாம். எழுதியாச்சா? கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதிக்கோங்க எல்லாருமே, டைம் ஆகுது, நிறைய சம் சால்வ் பண்ணும். சோ நெக்ஸ்ட் போலாம். செகண்ட் சம், ரூட் ஆஃப் 1 பிளஸ் இது எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चन எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1ல கேட்டிருக்காங்க. சோ இதோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேர்ஃபுல்லா பாருங்க, இந்த மாதிரி क्वेश्चंस குரூப் 1ல கேட்பாங்க. சரிங்களா? ப்ரோ ரூட்ல என்ன இருக்கோ அதான் ஆன்சர் வருமா? அப்படி இல்ல. இதுவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற வேல்யூ வரும். சரிங்களா? உள்ள இருக்கிற வேல்யூ வரும். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பாத்திருக்கீங்க இல்லையா? ஓகேங்க, இதோட மதிப்பு என்ன? 1ன்றீங்களா? 1லாம் வராதுங்க. சரியா? சொல்லுங்க, நான் எழுதிக்கோ இங்க போடுறேன். ஈக்குவல்ஸ் டு 1.
ஓகேவா? சோ 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பி என்ன சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா lies between 0 and 1, 0க்கும் 1க்கும் இடையில். நெக்ஸ்ட் lies between 1 and 2, 1க்கும் 2க்கும் இடையில் is greater than 2. சோ 2ற்கு மேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? சோ என்ன ஆன்சர் என்ன சொல்லுங்க? குத்துமதிப்பா போடுங்க. ஆன்சர் தெரியலனா சீன் போட்டுருங்க. ஓகே ஃபைன். லிசன், இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். டிஎன்பிசில ஒர்க் அவுட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், சி போட்டுருங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 0, 1 இந்த மாதிரி ஆன்சர்ஸ் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குல்ல கிளாஸ், ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. சரிங்க. வாய்ஸ் எல்லாம் கரெக்டா தானே இருக்கு? மைக்ரோஃபோன் C922 ஓகே. வீடியோ எல்லாம் ஓகே ஃபைன். சரி ஓகேங்க. ஸ்கொயர் கான்செப்ட் எல்லாம் இல்ல, நீங்க நார்மலா லிசன், அது மல்டிப்ளைல இருக்கு, உள்ள இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. சரியா? அது மட்டும் பாத்துக்கோங்க. ஃபைன். சோ கலர் மாத்திக்கிறேன். இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணலாமே. நெக்ஸ்ட் பேஜ்ல. சோ x = எடுத்துப்போம் root of 1 plus root of 1 plus root of 1 up to infinity. என்ன சொன்னோம்? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண சொல்லியிருந்தேன். சோ x ஸ்கொயர். சரிங்களா? இந்த பக்கம் என்ன ஆகும்? ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகும். சோ 1 plus root of 1 plus root of 1 plus root of 1 plus அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? 1 இருக்கு. 1 plus. சோ இது புரிஞ்சுதா? ஸ்கொயர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அது கண்டுபிடிக்கலாம். சோ லிசன், x ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்படி கொடுத்திருக்காங்க. இதோட வேல்யூ x ன்னு சொன்னோமா? சோ அப்போ இதோட வேல்யூ என்ன? x ஆ? இருங்க நான் நீட்டா எழுதுறேன். பேசாம அந்த லேப்டாப் எடுத்துட்டு இருக்கலாம் போல. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1. சரியா? ரூட். ஓகேங்க. இதோட மதிப்பு x. சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா 1 plus x ன்னு எடுத்துட்டேன். இங்க x ஸ்கொயர்னு இருக்கு. சோ x எல்லாம் ஒரு பக்கம் தள்ளலாமா? இத என்ன இந்த பக்கம் தள்ளுவோமே. x ஸ்கொயர், இங்க x இருக்கு, x ஸ்கொயர் இருக்கு. இந்த மைனஸ், இந்த x இந்த சைடுல வந்துச்சுன்னா மைனஸ் x, இந்த 1 இந்த சைடுல வந்துச்சுன்னா -1. சோ இத ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட்ல கொண்டு வந்துட்டேன். சோ இத பாக்கும்பொழுது ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் வந்துருச்சா? x ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க. இப்போ வந்துட்டு நமக்கு தெரியும், இது டி டிவிஷன்லாம் போட்டு நம்ம படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை ஒண்ணுத்த வச்சுதான் M2 M3 எல்லாம் பாஸ் பண்ணேன் காலேஜ்ல. மைனஸ் பி பிளஸ் ஆர் ஆஃப் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a. இது ஞாபகம் இருக்கா? இல்ல சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லுங்க. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லுங்க எனக்கு. காலேஜ்ல என்னத்த படிச்சனோ இல்லையோ, இது ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கு. சோ x equal to minus b. a ஓட வேல்யூ 1 எங்க இருக்கு? b ஓட வேல்யூ -1, c ஓட வேல்யூ -1. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இது வேற கலர் சேஞ்ச் பண்றதுக்கு கொடுப்பா இருக்கு. வருகிறதா? சரி, நம்ம இதை சால்வ் பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதுறேன். -b. இவ்வளவு பெருசெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. நோட்ல நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. இது ஆன்சர் இது வந்துச்சுன்னா இங்கதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். சரியா? பார்த்தோன்னே ஆன்சரை நம்ம கமெண்ட்ல போட்டுக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். பட் நான் டெரைவ் பண்றேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ சப்போஸ் மெயின்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்டாங்கன்னா, ஏன்னா 5 மார்க்ஸ் கேட்கலாம் குரூப் 1 மெயின்ஸ்ல. அப்போ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, எலாபரேட்டா எழுதணும். சோ ஓகேங்க. -b இங்க மைனஸ் இருக்கா? -b. சோ இங்க ஒரு மைனஸ் இருக்கு. சோ இங்க மைனஸ் பிளஸ். நான் ஆன்சர் எழுதுறேன். ஓகே, நான் இங்க எழுதுறேன் பாருங்க. சோ -b இங்க மைனஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1. சோ பிளஸ் ஆர் ஆஃப் மைனஸ் ரூட்டுக்குள்ள வந்துட்டு b ஸ்கொயர், b -1, 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 தான். -4. a வந்து பாருங்க 1, 4 into a into c, c வந்து -1. சோ டிவைடட் பை 2a, 2 into minus a வா +1. சரிங்களா? 2 into a. சோ இத அப்படியே சால்வ் பண்ணலாமா? மைனஸ் இன்டு இது எல்லாமே மல்டிப்ளைல இருக்கு, எல்லாமே டாட் வச்சிருக்க மல்டிப்ளை. எல்லாத்தையும் அடிச்சீங்கன்னா என்ன வரும்? பிளஸ். சோ பிளஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 plus 4.
1 plus 4 divided by 2. சரி 1 plus 4 5. So இதான் இங்க எழுதுறேன். 1 plus or of minus root of 5 divided by 2. மெயின்ஸ்ல மேக்ஸ் இருக்கு சரிங்களா? Any doubts? சரிங்களா? So any doubts? So answer போட்டோம். நான் பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறேன் சரியா? So நான் பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறேன். பிளஸ் ஆர் ஆஃப் மைனஸ் இருக்கு இல்லையா? இது என்ன இது பண்ணலாம்? நான் பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துப்போம். சரி ஓகேங்க. என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரூட் 5 ஓட வேல்யூ தெரியுமா? ரூட் 5 ஓட வேல்யூ ரூட் 5 ஓட வேல்யூ ரூட் 5 ஓட வேல்யூ தெரியாதா? நோட்ல முன்னாடி எழுதி வச்சிருப்பீங்க. ரூட் 2 ஓட வேல்யூ ஞாபகம் இருக்கா? ரூட் 2 ஓட வேல்யூ 1.414. ரூட் 3 ஓட வேல்யூ 1.732. நோட்ல கொடுத்திருப்பேன். ரூட் 5 ஓட வேல்யூ ரூட் 5 ஓட வேல்யூ 2.236. 2.236. யா சோ ரூட் 5 ஓட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா 2.236 இருக்கு. இங்க அப்ளை பண்ணுவோமா? நான் பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறேன். நெகட்டிவ் வேல்யூ வேண்டாம் சரிங்களா? ஏன்னா பிளஸ்ல கொடுத்திருக்கிறதால இல்லைன்னா கீழே போகும். சோ 1 பிளஸ் ரூட் 5 ஓட வேல்யூ 2.236 divided by 2 சரிங்களா? சோ 3.3 2 plus 1 3 3.236 divided by 2. So this is the answer. சிம்பிளை பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னா 1.615 வரும். ஓகே 1.615. ஏதாவது டவுட் இருக்கா? சோ இந்த ஸ்டெப் நோட்ல பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்ஸ் யூஸ் ஆகும் உங்களுக்கு சரியா? இப்போ நம்ம வரும் இதை எப்படி ஷார்ட்டா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் புரிஞ்சுதா? ஓகே நோட் பண்ணிக்கோங்க. லிசன் இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரூட் 1 பிளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க சரியா? சோ நம்ம கிளாஸ்ல வந்து இதை என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படி இப்போ ஆன்சர் என்னங்க வரும்? ஆன்சர் என்ன இதுல 1.615 இருக்கு. 1.615. சோ ஆன்சர் எது இதுல? சி. ஓகே சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுல சிக்கு வரும். நான் கிளாஸ்ல சொன்னேன் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன எடுக்க சொல்லியிருந்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6க்கு ஏதோ ஒரு சம் கொடுத்திருந்தோம் சரியா? ரூட் 4 பிளஸ் ரூட் 4 அப்படியே இருக்கு சரிங்களா? இப்போ ரூட் 5 ஏதோ ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா இந்த நம்பர் எதுக்கு பிட்வீன்ல வருது ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? இப்போ வந்து பாருங்க ரூட் 12 பிளஸ் ரூட் 12 பிளஸ் ரூட் 12 அப்படி இருக்குன்னா இது எதுக்கு இன் பிட்வீன்ல வருதுன்னு சொல்லியிருந்தேன். 9 3 3s are 9 சரிங்களா? 4 4s are 16. சோ 12 வந்து 9க்கும் 16க்கும் இன் பிட்வீன்ல இருக்கு. அதாவது 3க்கும் 4க்கும் இன் பிட்வீன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? சோ அதேதான் இங்க 1 இருக்கா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் ரூட் 1 அது இதுன்னு சொல்லிட்டு நீங்க போட்டு வந்தீங்கன்னா 1 இருக்கு. சோ என்ன பண்ணலாம்? 1 and 2 1க்கும் 2க்கும் தான் பக்கத்துல இருக்கு சரிங்களா? சோ 1 1s are 1 next 2 ஸ்கொயர் வந்து 4 இருக்கும். சோ 1க்கும் 4க்கும் இன் பிட்வீன்ல இருக்கு. சோ அதனால ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் இன் பிட்வீன்ல வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டுக்கலாம். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ டைரக்டா சம் சால்வ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ அதை நீங்க பார்த்து கொள்ளலாம் சரியா? பட் மெயின்ஸ்ல வந்துட்டு இதை டெரைவ் பண்றதுக்கு நீங்க பாத்துக்கலாம். நோ ப்ராப்ளம் வெல்கம். சரி அடுத்த சம் போலாம். நோட் பண்ணிக்கோங்க. சம் எப்படி சால்வ் பண்றதுன்னு ஆஸ் யூசுவல் மெத்தடும் கத்துக்கோங்க. ஷார்ட்கட்டுமே பாத்துக்கோங்க. அடுத்து போலாம். இந்த சம்முக்கு டைமே எடுக்கக்கூடாது. அப்படியே பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடணும். root 2 minus root 2 minus root 2 up to minus root இது minus root 2 up to dot dot dot. ஆன்சர் சொல்லுங்க. 2 பேஜ்ல வேண்டாம், ஆஃப் பேஜ் விடுங்க போதும். ஆன்சர் 1 வருதா? குட் சரிங்களா? சோ 2 எதுக்கு பக்கத்துல வரும்? 1 1s are 1. so 1 square equal to 1, 2 square equal to 4 சரிங்களா? இங்க எழுதுறேன் பாருங்க 1 2 1 square equal to 1, 2 square equal to 4. so இந்த 2 எதுக்கு பக்கத்துல இருக்கு? in betweenல இருக்கின்றது. இங்க வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் கொடுத்திருக்காங்க. மைனஸ் கொடுத்தா இந்த ஸ்மால் வேல்யூ போட்டுக்கோங்க. சப்போஸ் பிளஸ் கொடுத்திருக்காங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ போட்டுக்கோங்க, பெரிய வேல்யூ போட்டுக்கோங்க.
சரிங்களா பிகர் வேல்யூ நீங்க போட்டுக்கலாம் சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன வருது ஆன்சர் ஈக்குவல் டு 1 அவ்வளவுதான் இல்ல நான் வந்துட்டு பழையபடி சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா x வச்சு சால்வ் பண்ணுங்க சரியா சோ ஏதாவது டவுட் இருக்கா சோ ஆன்சர் இஸ் 1 நெக்ஸ்ட் போலாம் அதே நம்பர் மாத்தி போமே 2 plus √2 plus √2 ஆன்சர் சொல்லுங்க சால்வ் பண்ண கூடாது அப்படியே ஆன்சர் சொல்லுங்க 2 சரியா எஸ் சோ 1 க்கும் 2 க்கும் இன் பிட்வீன்ல இருக்கு அதாவது 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 இது இன் பிட்வீன்ல இருக்கு பெரிய நம்பர் 2 அதனால ஆன்சர் 2 சரியா சோ நெக்ஸ்ட் சம் 12 கொடுத்திருக்காங்க இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க 12 plus √12 plus √12 plus √12 plus dot 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 value இதோட மதிப்பை சொல்லுங்க 3 4s are 12 நான் டைரக்டா சால்வ் பண்றேன் 3 4s are 12 அதாவது 3 ஸ்கொயர் equal to 9 4 ஸ்கொயர் equal to 16 அது பக்கத்துல இருக்கு சோ இன் பிட்வீன்ல இருக்கு சோ சின்ன வேல்யூ இங்க பிளஸ் இருக்கு சோ 4 எடுத்துக்கிறேன் எனி டவுட்ஸ் எதுக்கு ஸ்கொயர் போற இத மல்டிப்ளை பண்றீங்களா கேட்காதீங்க நான் இத தான் இந்த ஃபார்மட்ல எழுதி இருக்கு எனி டவுட்ஸ் சரி ஓகேங்க இதே நம்பர்ல பிளஸ் இல்ல மைனஸ் இருக்கு சோ இந்த நம்பர்ல மைனஸ் இருக்குன்னு வெச்சுப்போமே 3 ஓகே சோ அவ்வளவுதான் ஆன்சர் இது क्वेश्चन முடிஞ்சது சரியா சரி ஓகேங்க 12 க்கு பதிலா 20 இருக்கு அப்படியே ஆன்சர் சொல்லுங்க 12 க்கு பதிலா √20 இருக்கு பிளஸ் √20 பிளஸ் ஆன்சர் சொல்லுங்க 4 5s are 20 4 5s are 20 so 5 சரியா 4 5 20 so ஃபேக்டரா பிரிச்சு சால்வ் பண்ணலாம் எதுக்காக அப்படி போடுறேன்னா சேம் அதே ஸ்கொயர் தான் சரியா ஃபாஸ்டா சால்வ் பண்றதுக்கு இது நீங்க பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க சரியா சோ எனி டவுட்ஸ் சப்போஸ் √30 கொடுக்குறாங்க ஆன்சர் சொல்லுங்க √30 IR 30 5 6 are 30 so பிளஸ் கொடுத்திருந்தாங்கன்னா 6 மைனஸ் கொடுத்திருந்தாங்கன்னா 5 சைன் எப்படி டிட்டர்மைன் பண்றது மட்டும் பார்த்து கொள்ளுங்க சரியா இதுங்க பிளஸ் தானே இருக்கு இங்க பிளஸ் தானே கொடுத்திருக்காங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்களோ அது நீங்க போட்டுக்கோங்க இப்போ நான் சொல்றேன் பாருங்க √30 இருக்கு √30 சரியா இந்த கிளாஸ் ஆல்டர்னேட்டிவ் டேஸா இருக்கும் மோஸ்ட்லி லிங்க் நான் உடனே டெலீட் பண்ணிடுவேன் சரியா நான் லிங்கை டெலீட் பண்ணல சோ இங்க நான் பிளஸ் கொடுக்குறேன் சரியா சோ √30 plus √30 plus √30 சோ எல்லாமே ஃப்ரீ கிளாसेस தான் சரியா எனக்கு எந்த அன்அகாடமில எடுத்தா ரெவென்யூ வரும் இங்க எந்த ரெவென்யூமே கிடையாது நான் ஜஸ்ட் எடுக்கிறேன் சரிங்களா சோ லிசன் என்ன சொல்லிருந்தோம் 5 square equal to 25 6 square equal to 36 so 30 வந்து in betweenல வருது so பிளஸ் கொடுத்திருக்காங்க அப்பனா இந்த நம்பர் எடுத்துக்கோங்க சரியா சோ இததான் நான் ரொம்ப ஃபாஸ்டா சால்வ் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா 30 அப்படியே பிரிக்கிறேன் 5 6 are 30 அப்படினு சொல்லிட்டு எழுதுறேன் சரிங்களா 5 6 are 30 ன்னு எழுதுறேன் இங்க பிளஸ் சிம்பல் இருந்துச்சுனா ஏனா ஆட் ஆகுங்க கண்டிப்பா இங்க இருந்து ஒரு வேல்யூ வந்துட்டே இருக்கும் ஆட் ஆகும் இங்க சரியா சோ அதனால நான் பெரிய நம்பர் போடுறேன் சப்போஸ் மைனஸ் இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன் இங்க நெகட்டிவ் வரும் இங்க ஏதோ ஒரு நம்பர் வருதுன்னு வெச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி போக ஒரு நம்பர் வரும் அந்த நம்பரோட இத மைனஸ் பண்ணுவோம் சோ அதனால கம்மியா பண்ணிக்கிறோம் சரியா ஓகே பழைய கிளாसेस லிங்க் இருக்கு நான் சென்ட் பண்றேன் சரியா சோ எனி டவுட்ஸ் ஏதா டவுட்ஸ் இருக்கா சப்போஸ் பிளஸ் ஆர் மைனஸ் வரலனா क्वेश्चनல அப்படினு சொல்லிட்டு கேக்குறீங்க அது வேற क्वेश्चन சரியா சப்போஸ் பிளஸும் இல்ல மைனஸும் இல்லனா நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணோம் பாத்தீங்களா x ஈக்குவல் டு வெச்சு சால்வ் பண்ண பாருங்க இப்ப 12 அப்படினு இருக்கு சரியா சோ அது என்ன பண்ணா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும் சோ இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட்மே இந்த மூணு வேல்யூ மட்டும் கொடுத்திருக்காங்க இன்னொரு விஷயம் இங்க இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கா அல்லது ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும் சப்போஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாங்க மூணு வேல்யூ மட்டும் கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் x ஈக்குவல் டு எடுத்துறோம் ஸ்கொயர் ரூட் எடுப்போமே இங்கேயும் கேன்சல் ஆயிடுது சோ அப்போ x ஈக்குவல் டு 12 into √2 அப்படினு இருக்கு சரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் இந்த வேல்யூவை இந்த சைடுல தள்ளிட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அந்த சம் நம்ம போடலாம் இந்த மெத்தட் சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம் ஏதாவது சம்ஸ் இருக்கும் நம்ம பாப்போம்
சரி வரும். ஓகேவா? சோ ஏதாவது டவுட் இருக்கா? இது மல்டிப்ளைல இருக்கு. இது ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும்போது. சரியா? √12 into √12. சரியா? இது ரூட்டுக்குள்ள இருக்கு. ஓகே, இது ரூட்டுக்கு வெளியே இருக்கு. சோ இத சம் நம்ம சால்வ் பண்ணோம். சம்ஸ் வரும்போது ஏதாவது எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். சோ எனி அதர் டவுட்ஸ்? இந்த ஒரு சம் சால்வ் பண்ணுங்க. தி வேல்யூ ஆஃப் இதோட மதிப்பை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரூட் ஆஃப் 248 பிளஸ் ரூட் 52 பிளஸ் 144. ஓகே, root of 248 plus root 52 plus root 144. ஏதாவது டவுட் இருக்கா? ஆன்சர் இத as usual மெத்தட்ல சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஷார்ட்கட் போலாம். இந்த இங்கோட பெரிய பிரச்சனையா இருக்கே. வந்துருச்சு கலர். சோ லிசன், ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 16. குட். சரியா? சோ நான் ஷார்ட்கட் சொல்றேன். ஷார்ட்கட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. சேம் தான் வரப்போகுது. 248. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் நம்ம as usual மெத்தட்ல பார்க்கலாம். 144 க்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்னங்க வரப்போகுது? 144 க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 12 144. சோ இதோட வேல்யூ என்ன வரும்னா 12 வரும். சரியா? ஓகே, 52 பிளஸ் 12 எவ்வளவு வருது? எக்ஸாம்ல இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணனும். क्वेश्चन பேப்பர்லயே சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, क्वेश्चंस பின்னாடி எழுதி கூட சால்வ் பண்ணலாம், தவறு இல்லை. பென்சில்ல கூட ஏதாவது சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க, நோ இஷ்யூஸ். சோ லிசன், 52 பிளஸ் 12 நான் அப்பதான் பண்ணுவேன். क्वेश्चनலயே போட்டு சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் போட்டுருவேன். 52 plus 12 64. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 248 plus 64 எவ்வளவு வருது? 248. இத என்ன பண்ணுங்க, 240 ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இத 16 கன்சிடர் பண்ணுங்க. 240 plus 60 300. சரிங்களா? 8 plus 4 12. so 312. so root of 312. இதுக்கு என்னங்க வரும்? 312 ரூட். ஒரு நிமிஷம், சாரி. லிசன் ஏங்க, இது ரூட் இருக்கு, ரூட் இருக்கு. நன்றி. ஓகே, சோ லிசன், இங்க ரூட்டுக்குள்ள இருக்கு. இப்ப ரூட் 64 எழுதிடு. ரூட் 64 8. சரிங்களா? சோ இதோட வேல்யூ 8. சோ இப்ப 248 இதோட ஒட்டுமொத்த வேல்யூ 8. சோ 248 பிளஸ் 8 எவ்வளவுங்க வருது? 256. ரூட் 256 ஆன்சர் 16. சோ சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி அடிச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? ஓகேங்க, 16 வந்து ஆன்சர் வருகிறது. ஓகே, சோ நான் ஒரு கேள்வி கேக்குறேன். 248 இருக்கா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? ரெண்டா பிரிக்க சொல்லியிருந்தேனா? 15 ஸ்கொயர் என்னங்க? 225. 15 ஸ்கொயர் 15 15 225. 16 ஸ்கொயர் என்ன? 256. ஓகேவா? இங்க என்ன சிம்பிள் கொடுத்திருக்காங்க? பிளஸ். பிளஸ்னா எதை போடணும்? 16 எடுத்துக்கணும். சோ சால்வ் முடிஞ்சிருச்சு. சோ இந்த ஸ்டெப் எல்லாம் நமக்கு தேவையில்ல. புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். ஒரு தியரி கொஸ்டின் ஒன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? சோ அந்த கொஸ்டின் வேணா கேக்குறேன். எஸ்எஸ்சி எஃப்சிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இது. நமக்கு குரூப் 1ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தியரி இஃப் லிசன், யூசுவலா மத்த தியரிஸ் மாதிரி இருக்கு இல்லையா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்குமே ஸ்லைடு தான் இருக்கும். கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின்ஸ் இங்க ஸ்லைட்ல கொடுத்துருவேன். இது வந்துட்டு நார்மல் சிம்பிளிஃபிகேஷன், அதனால தான் நான் போர்ட்ல எழுதி போட்டுட்டு இருக்கேன். லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். சரியா? இஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ், கொஸ்டின் எழுதிக்கோங்க, equal to cube root of y, then the relationship between x and y is. சரியா?
புரிஞ்சுதா? எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தமிழ்ல சொல்றேன். ஓகே, நோ ப்ராப்ளம். சோ x ஓட ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா? தமிழ் இடியுது, என்னது இப்படி இடியுது? ஓகே, லிசன், தமிழ்ல ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா? x இன் வர்க்க மூலத்திற்கும் கியூப் ரூட் அநியாயத்துக்கு கிடைக்குதுங்க. ஓகே, இது வந்து கியூப் ரூட், சரியா? இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஸ்கொயர், இதோட இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க, சரியா? கனமூலம், நன்றி. வர்க்க மூலம் கனமூலம், சரியா? x cube equal to y square. குட் சிந்து, குட் மேடம். சரி, சோ x இன் வர்க்க மூலத்திற்கும் y இன் கனமூலத்திற்கும் இடையேயான ரிலேஷன்ஷிப், தொடர்பு, ஓகேங்களா? இடையான தொடர்பை காண்க, சரியா? சரி, ஓகேங்க. சோ இது கொடுத்திருக்காங்க, இது ரெண்டும் சமம் எனில் xy க்கு இடையான தொடர்பு. சரி, ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கொஸ்டின். அப்படின்னா இது மட்டும் கூட எழுதிட்டு கூட நீங்க சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகேங்க. x ஸ்கொயர் ரூட்டா இது x பவர் 1/2, இது வந்து கியூப் ரூட்டா y பவர் 1/3, சரியா? சோ ஓகேங்க, என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி கொடுத்திருந்தா நமக்கு கீழே டினாமினேட்டர் இருக்கக்கூடாது, பகுதி இருக்கக்கூடாது. என்ன பண்ணலாம்? 2 3 எல்சிஎம் எடுக்கலாமா? 2 3 6, சோ 6 வேணும். சோ ரெண்டு பக்கமே வந்து பாத்தீங்கன்னா 6 ஆல மல்டிப்ளை பண்றேன். ஓகே, அடிப்போம். இருங்க, இந்த கலர் சேஞ்ச் பண்ணிட்டு. சோ 3 2s are 6, 2 3s are 6. சோ x பவர் 3 equal to y ஸ்கொயர். புரிஞ்சுதா? சோ x ஓட வர்க்க மூலத்திற்கும் y ஓட கன மூலமும் சமம் அப்படின்னா இந்த x க்கும் y க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தொடர்பு என்னவாமா? இது x கியூபா இருக்கும், இது y ஸ்கொயரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். சோ क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, if square root of x, சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறோம் of x, இதுக்கு வந்து ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் y, y க்கு கியூப் ரூட் எடுத்துச்சுக்கோம், சரியா? ஸ்கொயர்னா என்ன? 1/2 கியூப்னா 1/3, சரியா? நமக்கு டினாமினேட்டர் இருக்கக்கூடாது, பகுதி இருக்கக்கூடாது. அதனால நான் என்ன பண்றேன்னா எல்சிஎம் எடுக்கிறேன், சரியா? சோ ரெண்டுத்துக்கும் மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறேன், 6 வருது. அததான் இங்க ரெண்டு சைடுல மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, சோ சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். சோ நெக்ஸ்ட் போலாம்.